Welcome to the second episode of Young Health Program podcast series. இந்த பாட்காஸ்ட் சீரீஸ்ல நம்ம இளைஞர்கள் மத்தியில எந்த விதமான வாழ்க்கை முறையால வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா நான் கம்யூனிகேபிள் டிசீஸ், அதாவது தொற்றா நோய் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது வாங்க பேசுவோம். இந்த எபிசோட்ல நம்ம ஆல்கஹாலை பத்தி பேச போறோம், வாங்க பேசலாம். என் கூட ரெண்டு ஸ்மார்ட் யங் பியர் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. ஃபைனல் இயர் பிசிஏ படிக்கிறேன். நீங்க? ஹாய், நான் YHPல PhD-டா இருக்கேன். இப்போ YHP உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எப்படி ஜாயின் பண்ணீங்க? வேற என்ன ரோல் நீங்க YHPல ப்ளே பண்றீங்க? எங்க நியர்பை ஏரியாஸ்ல கேம்ப் போட்டாங்க. YHP ப்ரோக்ராம் அந்த கேம்ப் போட்டாங்க. அப்போ பியர் எஜுகேட்டர் மீட்டிங் வைக்கும் போது அதுல நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டடா நாங்க எல்லாரும் போகும்போது நாங்க பியர் எஜுகேட்டரா எங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் YHPல எப்படி ஜாயின் பண்ணேன்னா கோவிட் டைம் அப்புறம் நான் போய் அவங்க சென்டர்ல போயிட்டு என்னோட நேமை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். 6 இயர்ஸா YHPல PhD-டா இப்போ நான் இருக்கிறேன். நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்றாங்க, இல்லைன்னா மீட்டிங்ஸ் பண்றாங்க YHPல. அப்படி பண்ணும்போது நிறைய மாடியூல்ஸ்ல ஆல்கஹால் ஒரு முக்கியமான மாடியூலா இருக்கு. அதுல நீங்க 2 பேரும் எக்ஸ்பர்ட்டா வேற இருக்கீங்க. அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்றேன்னா, ஆல்கஹால் எனக்கு முன்னாடி தெரிஞ்ச வரைக்கும் ஆல்கஹால்னா சரி ஒன்றும் இல்லை, டேப்லெட்ஸ் போட்டாலும் ஏதாவது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். தென் நாங்கள் YHP இந்த ப்ரோக்ராம்ல வந்தப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆல்கஹால்னா ரொம்ப பெரிய டிசீஸ். இப்போ YHPக்கு முன்னாடி உங்களோட புரிதல் என்ன? அதாவது ரெண்டுமே ஆல்கஹால் பத்தியும் நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் பத்தியும் உங்களோட புரிதல் YHP ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் நான் YHP ஜாயின் பண்றதுக்கு முன்னால இந்த NCD-ன்றது தொற்று மூலம் பரவான நோய். பிகாஸ் என் டாட் ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இளைஞர் மத்தியில ஆல்கஹால் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இளைஞர்களுக்கு அது ஃபியூச்சர்ல அவங்களோட உடல் நலமா என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் ஆல்கஹால்னால வரலாம்? இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே எல்லா ப்ராப்ளம்ஸுமே இருக்கு. ப்ராப்ளம்ஸ் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆல்கஹால்னால அவங்க ஃபேமிலிலையும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, அவங்க என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அது அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம்ஸாக இருக்கும். இப்போ ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும், தவிர அவங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷன்ஸுமே இருக்காது. அவங்க ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு சொல்யூஷன் எடுக்கணும், அவங்க ஸ்டேபிளாக இல்லாமல் அவங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி தான் எடுத்துருப்பாங்க, தவிர ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்க மாட்டாங்க. இப்போ ஆல்கஹால்னால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, சமூகத்திலையும் உடல் நலமாகவும் வருது. நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க YHPல இருந்து. ஆனா இது கத்துனதுக்கு அப்புறம் நீங்க எந்த விதமான மாற்றங்கள் உங்க ஃபேமிலி, கம்யூனிட்டி, ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில நீங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா, நான் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேங்க. அப்போ நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். 10th படிக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி கூலிங்ஸ், ட்ரக்ஸ் ஐட்டம்ஸ், கூலிங்ஸ், ஆல்கஹால், சிகரெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றப்ப அவங்கள என்னை கண்டுக்கல. அவங்க அவ்வளவா கேர் பண்ணல, இவன் என்னடா சொல்றான் அப்படின்னு. ஸோ நம்ம இதை சமூகத்திலையும் இளைஞர்கள் மத்தியிலும் அதிகமா யூஸ் பண்றதுன்னா ஆல்கஹால் தான். இப்போ இது ஆல்கஹால் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இதுக்காக நீங்க ஏதாவது அட்வோகசிக்கான எஃபர்ட்ஸ் நீங்க எடுத்துருக்கீங்களா? அது போகாம இது மூலமா ஏதாவது சப்போர்ட் சர்வீசஸ் உங்க சமுதாயத்துல இருக்கா? இருக்கு. கம்யூனிட்டி லீடர்ஸ், கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாருமே அது எப்படி அவங்க ஒரு நிறைய பாப்புலேஷன் ரீச் பண்றாங்க. அவங்களுக்கு கைட் பண்ணலாம். அவங்களா செல்ஃபா அதை எப்படி நம்ம இதை விடலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோச்சிங் மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அவேர்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம மீட்டிங்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி, அல்லது அவங்களுக்கு புரியும்படி அவங்களோட விதத்திலையோ அவங்களோட லாங்குவேஜ்லையோ நம்ம சொல்லி அவங்கள புரிய வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ மது பழக்கத்தால் அடிமையாகி அவங்க எப்படி வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி அது மூலயமா அவங்கள வெளியே கொண்டு வரலாம் மது மூலயமா. இப்போ ஆல்கஹால் சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இதுக்கு நீங்க எதிர்காலத்தில் எந்த மாதிரி திட்டத்தை போட்டு எந்த மாதிரி இதுக்காக ஃபைட் பண்ண போறீங்க? என்ன பண்ணேன்னா, என்னோட சேர்த்து என் கூட இருக்கிற பியர்ஸும் சரி, ப்ளஸ் கம்யூனிட்டி லீடரையும் சரி, இவங்க எல்லாருமே நான் கேதர் பண்ணி, அதுக்கப்புறம் சரௌண்டிங்கில் இருக்கிற ஆல்கஹால் யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க கவுன்சிலிங் சென்டருக்கு போயிட்டு அவங்கள வலியுறுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் என் கூட படிக்கிற சக மாணவர்களுக்கு வீக்லி ஒன் கிளாஸ் மாதிரி இந்த அவேர்னஸ் நாங்கள் இந்த மாதிரி ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அவேர்னஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு என் கூட படிக்கிற சக மாணவர்களையும் மறுவாழ்வு மையம், கவுன்சிலிங் சென்டர் போகிறதுக்கு நாங்கள் வலியுறுத்துவோம். ரொம்ப 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 அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இனி நான் உங்கள் 2 பேர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஆல்கஹால் எப்படி நம்ம இதுலேருந்து விடைபெறலாம், அதுக்கான ஒரு சின்ன கருத்து 2 பேர் சொல்லுங்கள். ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க யாராலும் ட்ரிங்க் பண்ணாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு
அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு டீமா கன்சல்ட் பண்ணி அவங்களையும் நம்ம டீம் எல்லாருமே சேர்ந்து இன்னொரு டீம் கன்சல்ட் பண்ணி அவங்க எல்லாருமே நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணாம நம்ம இந்த மாதிரி ஒரு டு நாட் ஈட் சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி அவங்க கிட்ட நம்ம போய் பேசி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நம்மள பாக்குற நேயர்களுக்கு உங்களோட கருத்து என்ன? டு நாட் ட்ரிங்க் நமக்கும் நல்லது இல்லை, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது இல்லை. மதுவை பயன்படுத்தாதீர்கள், ஏனென்றால் அது எதிர்காலத்திற்கு மிகவும் கேடானது. மது இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். Thank you so much for joining this podcast series. வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம்.